இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர் துவங்குவதற்கு முன்னாடி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான 11 அணியில ஸ்ரேயஸ் ஐயருடைய இடம் உறுதியாகாமல் இருந்தது. இந்த நிலையில அவர் ஷார்ட் பால்கள் பிரச்சனையை சமாளித்த தற்போது முழு ஃபார்ம்ல இங்கிலாந்து தொடர்ல நிரூபிச்சிருக்காரு. இதனால சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான 11 அணியில ஸ்ரேயஸ் ஐயர் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகிருக்கு. முன்னாடி ஸ்ரேயஸ் ஐயருக்கு மாற்றாக ரிஷப் பண்ட் கூட விளையாடலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டது. அக்சர் பட்டேல பேட்டிங்கிற்காகத்தான் இந்திய அணியில வைத்திருக்காங்க. பந்து வீச்சுல ஜடேஜாவை போலவே அப்படியே செயல்படுவதால அக்சர் பட்டேல் தேவைப்பட மாட்டார். இதனால அக்சர் பட்டேலுக்கு பதிலாக சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் 11 அணியில இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கா. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியை பிப்ரவரி 11ஆம் தேதி தான் ஐசிசி இறுதி செய்யும். அதற்கு முன்னாடி குல்தீப் யாதவிற்கு மாற்றாக வருண் சக்கரவர்த்தியை சேர்க்க அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. மிடில் ஓவர்கள்ல வருண் சக்கரவர்த்தியால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுனால அவர் அணிக்குள்ள கொண்டு வர வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா. குல்தீப் யாதவ் ஒரு நாள் போட்டியில ஷார்ட் பால்களை அதிகம் வீசி இருந்தார். இதனாலதான் வருணை அணிக்குள்ள கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபில பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்றது இன்னமுமே உறுதியாகல. அவர் அரையிறுதி மற்றும் ஃபைனல்ல விளையாட வாய்ப்புள்ளதாக கருதப்படுது. சாம்பியன்ஸ் டிராஃபியோடைய 11 அணி இப்படித்தான் இருக்கும். அதாவது ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷதீப் சிங் இல்லனா பும்ரா, முகமது ஷமீர், வருண் சக்கரவர்த்தி. இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா வர சாம்பியன்ஸ் டிராஃபில விளையாட போறாங்க. இந்த போட்டிக்கு உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.